Taste the Daily. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேலை நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்ய போவதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேலைநிறுத்தம் அறிவித்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு அழைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக 27ஆம் தேதி இருந்தது. தற்போது பேச்சுவார்த்தைக்கு அரசின் தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களை பேச்சுவார்த்தைக்கு தொழிலாளர் நலத்துறை சார்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இந்த பேச்சுவார்த்தை எப்போது நடைபெற இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு? விக்னேஷ், தொழிலாளர் நலத்துறை சார்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை வரக்கூடிய 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறையினுடைய அலுவலகத்தில் நடைபெறும் என்றும், இதில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய 12 தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். CITU, AITC, HMS உள்ளிட்ட 12 தொழிற்சங்கங்கள் கடந்த 19ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த வேலைநிறுத்த போராட்டம் வரக்கூடிய ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. மிக முக்கிய கோரிக்கையாக ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நடத்த வேண்டும். கடந்த ஆகஸ்ட் மாதமே முடிவடைந்தது. அதே போன்று போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படியை நிலுவையில் இருப்பதை உடனடியாக வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதே போன்று ஒப்பந்த அடிப்படையில், கான்ட்ராக்ட் அடிப்படையில் போக்குவரத்து துறையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த கோரிக்கை ஏற்கனவே அரசுக்கு தெரியப்படுத்தி இருந்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் 15 நாட்கள் அவகாசம் கொடுத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தான் 12 தொழிற்சங்கங்கள் அதற்கான வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கி இருந்தார்கள். தற்போது இதை முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்காக தொழிலாளர் நலத்துறை சமரச பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும், வரக்கூடிய 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தற்போது தொழிலாளர் நலத்துறை அதற்கான பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுத்திருக்காங்க. விக்னேஷ், தற்போது ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருக்கு அந்த அழைப்பு, பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு தொழிலாளர் நலத்துறை சார்பாக வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க ராஜ்குமார். இதுக்கு முன்னாடி எப்போ பேச்சுவார்த்தை நடந்தது? இப்போ இந்த பேச்சுவார்த்தையில சுமூக உடன்பாடு எட்டப்பட வாய்ப்பு இருக்கா? இப்போ தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? இந்த பேச்சுவார்த்தை அழைப்பு விடுத்திருப்ப மூலமா தொழிற்சங்கங்கள் இந்த கோரிக்கைக்காக ஏற்கனவே அரசுக்கு வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தியிருந்தார்கள். அதே போன்று போக்குவரத்தினுடைய செயலாளர், அதே போன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநரிடம் கோரிக்கை தொடர்பாக ஏற்கனவே மனுக்களும் அளிக்கப்பட்டது. ஆனால் இது தொடர்ச்சியாக ஒரு 8 மாதம் காலமாக நிலுவையில் இருப்பதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கூறுகின்றனர். எனவே அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்ல இருக்கிறோம். அதற்கான முறையான நோட்டீஸ் தான் கடந்த 19ஆம் தேதி வழங்கியதாக தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த கோரிக்கையை வலியுறுத்தி டிசம்பர் இறுதியில், டிசம்பர் 30, 31 காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது பேச்சுவார்த்தைக்கு தொழிலாளர் நலத்துறை அழைத்திருக்கக்கூடிய காரணத்தால் 27ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் அழைப்பு விடுத்த 12 தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் பங்கேற்பார்கள் என்றுதான் முதற்கட்ட தகவல் நிர்வாகிகள் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையினுடைய அந்த முன்னேற்றத்தின் அடிப்படையில் தான் வேலைநிறுத்தத்திற்கான அவர்கள் அறிவிப்பு தள்ளி போகுமா அல்லது திட்டமிட்ட அடிப்படையில் வேலைநிறுத்தத்திற்கு செல்வார்களா என்று 27ஆம் தேதி தொழிலாளர் நலத்துறையினுடைய இணை ஆணையர் தலைமையில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தான் தெரியும். ஏனென்றால் அன்றைய தினம் 8 போக்குவரத்து கழகத்தினுடைய மேலான இயக்குநர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். எனவே அரசு தரப்பில் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பேசப்படும். 27ஆம் தேதிக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும். விக்னேஷ், 27ஆம் தேதிக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தெரிய வரும் குறிப்பிட்டிருந்தீங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார். Taste the Daily.